Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு நித்திய காலமாய் சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த தொடர் ஜெப நாட்களின் இது 14வது நாள். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த 14 நாட்கள், அதாவது 13 நாட்களை தேவன் முடிய பண்ணியிருக்கிறார். இது 14வது நாள். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களையும் அவர் கடந்து போக நமக்கு ஜெபத்திலே ஆவியிலே கட்டப்பட்டு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தொடர்ந்து நாம் தாவீதை குறித்து ஒரு சத்தியத்திற்குள் நுழைந்தோம். அதிலிருந்து தேவன் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறதான காரியங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு காரியத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம நேற்று வாசித்த வசனத்திலிருந்து நான் மீண்டும் தொடர விரும்புகிறேன். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். கவனமாய் அதை பாருங்கள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாமா? எஸ். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலும் இந்த 14வது நாளில் தேவன் எங்களோடு பேசுவீராக. தேவன் எங்களோடு பேசுவீராக. தேவன் எங்களோடு பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவன். எங்களோடு கர்த்தர் பேசுங்க. சர்வ வல்லவருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கர்ஜிக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். கர்த்தர் சொல்லுகிற சத்திய வசனங்களை புரிந்து கொள்ளத்தக்க எங்கள் இருதயங்களை தேவன் பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 392. பக்கம் பழைய ஏற்பாடு 392, 392. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்னோடு கூட சேர்ந்து வசனத்தை வாசியுங்கள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்கு வந்துவிட்டது. நகரத்திற்கு வந்த தாவீதினுடையதான உடன்படிக்கை கர்த்தருடைய பெட்டிக்கு தாவீது ஒரு அழகான ஒரு கூடாரத்தை நியமித்தார். அந்த கூடாரத்திலே கர்த்தருடைய பெட்டியை வைக்கும்படியாக அவர் ஆசாரியர்களுக்கு அறிவுறுத்தினார். அதற்கு பிற்பாடு தாவீது அவருடைய சங்கீதங்களை எல்லாம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அதோடு தொடர்ந்து அவர் அந்த கூடாரத்திற்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்தும் அங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து சத்தியத்துக்கு நேராக போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 37வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதை திருப்பி வைத்து சொல்ல அதை நீங்கள் அதை கவனமாக நீங்கள் பின்பற்றுங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அங்கு தாவீது லேவியர்களுக்கு கட்டளையிட்டதான வார்த்தைகள், தாவீது லேவியர்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க தேவனை நியாயமானபடி தேடாதே போனோம், நியாயமானபடி ஆராதியாமல் போனோம்,
நியாயமானபடி அவருடைய சமூகத்துக்கு நாம் நித்தமும் அவரை தேடி போகாமல் போனோம். இனி வரக்கூடிய நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டப்பட வேண்டும், தேசத்தின் ஆவிக்குரிய நிலைமைகள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கு தாவீது லேவியர்கள் மூலமாய் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற காரியங்களை நாம் கொஞ்சம் கவனிப்போம். ஏன்னா இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முறை கற்றுக்கொண்டு விடுகிறோம். ஒரு முறை கற்றுக்கொள்கிற காரியத்தை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஒரு சத்தியத்தை நாம் கேட்கிறோம், ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கிறோம், ஒரு காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் தியானிக்கிற, வாசிக்கிற, கற்றுக்கொள்கிற வசனத்தை நாம் எப்பொழுது என்ன பண்ணுறதில்ல, நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியில் நம்ம அதை பின்பற்றுவதில்லை. கேட்கிறோம், விட்டு விடுகிறோம், கேட்கிறோம், விட்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம், அப்புறம் மறந்து விடுகிறோம். ஏன்னா கர்த்தருடைய பெட்டி அப்படிதான் மறக்கப்பட்டது. இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக செலுத்த வேண்டியதான துதி, கன, மகிமை இதையெல்லாம் நம்ம செலுத்துவதை என்ன பண்ணிட்டோம், மறந்துடுறோம். அப்படி மறந்த காரியங்களை எப்படி நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறத தாவீது ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். எப்படி நினைவுபடுத்துறாருன்னா, அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அன்றாடம். அதில் போடப்பட்டிருக்க 37வது வசனத்தில், பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறையாக சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேதேதோமையும் அவருடையதான சகோதராகிய 68 பேரை, சுமார் எத்தனை பேரை நியமிக்கிறாரு? 68 பேரை நியமிக்கிறார். இந்த 68 பேரும் எதற்கு நியமிக்கிறாருன்னா, நீங்கள் நித்தமும் கர்த்தருடைய சமூகத்தை திறந்து வைத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், அதை ஜனங்கள் பார்க்கணும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கணும், அதை ஜனங்கள் கேட்கணும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தணும், அதை ஜனங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி நியாயப்பிரமாண காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கடைபிடிப்பதற்கு நீங்கள் அதை என்ன பண்ணணுமா, கடைபிடிங்கள்னு யாருக்கு கட்டளை போடுறாரு? ஆசாரியர்களுக்கு யாரு கட்டளை போட? ராஜா கட்டளை போடுகிறாரு. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற அதில் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் கற்றுக் கொடுத்தால்தான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள முடியும், நான் வழிகாட்டினால்தான் மற்றவர்கள் அந்த பாதையில பின்பற்றி வர முடியும், நான் சொல்லிக் கொடுத்தாதான் அதை அவர்கள் செயல்படுத்த முடியும் என்ற பட்சத்தில், நான் மறந்தால், நான் சொல்லிக் கொடுக்காவிட்டால், நான் வழிகாட்டாவிட்டால் அந்த வழியில் தேசம் நடந்து வராது, அந்த வழியில் சபை நடந்து வராது, அந்த வழியில் குடும்பம் நடந்து வராது. இப்ப ராஜாவால என்ன செய்ய முடியாது? எப்பயுமே தேவ சமூகத்துல ராஜாவால இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. இந்த காரியத்தை ராஜாவால, ஏன்னா ராஜா யுத்தம் பண்ணலாம், இப்ப பெட்டியை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. ஆனா ராஜாவால ரொட்டீனா இந்த காரியத்தை செய்ய, ஏன்னா அவர் தேசத்தை கட்டணும், அவரு ராஜ்யத்தை பாதுகாக்கணும், ஜனங்களுக்கு வேண்டிய வளங்கள் அவர் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கணும், திட்டங்கள் வகுக்கணும். இப்படி பல காரியங்கள் ராஜாவுக்கு மேல இருக்கிறப்ப இந்த ஒரு காரியத்துக்கு ராஜா எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு பார்த்தா, இதற்காகவே 68 பேரை நியமித்து ஒவ்வொரு நாளும் ரொட்டீனா நீங்க என்ன பண்ணணும், மாறி வரணும். வாசல் காக்கிறதுக்கு ஒரு ஆளு, பெட்டிக்கு முன்பாக நிற்க ஒரு ஆளு, நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற ஒரு ஆளு, பலி செலுத்த ஒரு ஆளு, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி தகன பலி என்று எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்த காரியங்களை செய்வதற்கு நம்மை நாமே நியமித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் நம்மை நியமிக்கணும். நீ வேதத்தை வாசிக்கணும் அப்படி நம்மளை நாமே நியமிக்கணும். நம்மளை யாரும் நியமிக்க முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம், ஊழியத்திற்கு அழைப்பு இருக்குன்னா வேணா ஏதோ ஒரு ஊழியர் வந்து தலைமையில கையை வச்சு, மகளே மகனே இன்னாருடைய பேரை சொல்லி உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, உங்களை அப்போஸ்தலர் அழைக்கிறாரு, உங்களை சுவிசேஷகர் அழைக்கிறாரு, உங்களை மந்தை மேய்ப்பர் அழைக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறதுக்கு யாராவது தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது பயிற்சி பள்ளி இருக்கா? நம்மளே நியமித்து, நம்மளே ஒப்பு கொடுத்து, நம்மளே கீழ்ப்படிய பண்ணினாதான் நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். ஏன் ராஜா இந்த காரியத்தை வலியுறுத்துறாருன்னா, கடந்த 60 ஆண்டு காலங்களா ஆசாரியர்களே இந்த காரியத்தை பின்பற்றல. கடந்த 60 ஆண்டு காலங்களா ஆசாரியர்களே இந்த காரியங்களை பின்பற்றல. அதனால ஆசாரியன் நீயே இப்படி இருந்தானா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க?
அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனமே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது எப்படி ரட்சிப்பை இன்னொருவன் கற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. தாவீதுடைய பார்வை எந்த அளவுக்கு அவர் தன் தேவனுக்கு முன்பாக தன் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க. இன்றைக்கு நமக்கு அநேக ஆசைகள் இருக்கிறது. நம்மளோட வேலையை பார்க்குறவங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்படி பல பேரை வந்து கர்த்தருக்கு நேரம் எப்படியாவது நம்ம காண்பிச்சு கொடுத்துடணும். அவங்களுக்கு பிரமாணத்தை காண்பிச்சு கொடுத்துடணும், பிரசனத்தை காண்பிச்சு கொடுத்துடணும், மகிமையை காண்பிச்சு கொடுத்துடணும். நம்ம நிறைய பிரயாசப்படுறோம். ஆனால் ஒன்று, அதை நான் பின்பற்றுகிறேனா, என்னை அதற்கு நான் நியமித்திருக்கிறேனா, என்னை அதற்கு நான் கீழ்ப்படிய பண்ணியிருக்கிறேனா என்பது மிக 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 முக்கியமான காரியமா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவால ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பண்ண முடியாது, சிலுவையில பலியாக முடியாது. ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கை பெட்டியை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு வருஷம் கற்பனைகளை மாற்ற முடியாது. ஒரே கற்பனை, ஒரே உடன்படிக்கை பெட்டி, ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே மரணம், ஒரே உயிர்த்தெழுதல். இதை வைத்து என்னை நியமித்து நான் எப்படி செயல்படுகிறேன், இது முக்கியம். இப்ப ஆசாரியனே ஆசாரியனாக நடந்து கொள்ளலனா ஜனங்களுக்கு எப்படி தேவனை மகிமைப்படுத்த தெரியும்? அதனால முதலாவது, நியமிக்கப்பட்ட நான் கட்டப்பட வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் கட்டப்பட வேண்டும். என் குடும்பத்தில் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னா முதல்ல நான் கட்டப்படணும். அல்லேலூயா. நான் கட்டப்பட வேண்டும் கட்டப்பட வேண்டும் என்று பிரசங்கம் பண்றதுனால இங்க ஒரு மாற்றம் நடக்க போறதில்ல. என்னைய நான் நியமிக்கணும், என்னைய நான் ஒப்பு கொடுக்கணும், என்னைய நான் விட்டு கொடுத்தாதான் தேவனால் கட்ட முடியும். அப்ப ஆசிரியர்களுக்கு தாவீது சொல்றார், 68 பேரா இருந்தாலும் இன்னும் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இன்னும் லேவியின் புத்திரர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க, ஆரோனின் புத்திரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்துக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஆரோனும் அவன் சந்ததியாரும் இருக்கிறாங்க. லேவியின் கோத்திரத்தை தனியா பிரிச்சு எடுத்திருக்காரு. இப்ப இத்தனை பேரும் பெண்டிங்ல இருக்கிறப்ப தாவீது செலக்டடா எடுக்க, இந்த ஓபேத் ஏதோம் வந்து ஏற்கனவே பெட்டிக்கு மரியாதை செலுத்தினார். ஏற்கனவே பெட்டிக்கு மரியாதை செலுத்தி அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப தாவீது செலக்ட் பண்றார். 68 பேரா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கவனிக்கணும். இந்த 68 பேர் தான், இந்த 68 பேரை வச்சுதான் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தையும் தேவன் தன் வசமாக என்ன பண்ணார்? தேவன் வசமாக, அதாவது தன் வசம் சொல்றதை விட தாவீது இந்த 68 பேரை வச்சுதான் தேசத்தை தேவன் வசமாக அவர் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தாரு. இயேசு கிறிஸ்து 120 பேரை வைத்துதான் இன்றைக்கு சபையை தேவன் வசமாக திருப்பினாரு. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். அவருக்கு ஸ்தோத்திரம். புழுதியும் ஒரு விஷயம் இல்ல, குப்பையும் ஒரு விஷயம் இல்ல. புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் சிங்காசனத்தை உருவாக்கி அதுல உட்கார வைத்து அழகு பார்க்க என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு? போதுமானவரா இருக்காரு. அவர் அதுல வல்லமை உள்ளவரா இருக்காரு. அதனால் கொஞ்சம் என்று அலட்சியம் காட்ட வேண்டாம். 68 பேருங்கிறது கொஞ்சம் பேர். அதாவது மோசையினுடைய நாட்கள்லயே எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம்? 20 லட்சம் பேர்னு பார்க்கிறோம். இப்ப தலைமுறை மாறிடுச்சு. நான் நியாயாதிபதிகள் நாட்களே 400 வருஷம் பக்கம் தொடுது. 400 வருஷம், இங்கிட்ட ஒரு 10, இப்படி பார்த்தா ஒரு 600 வருஷம் நம்ம தோராயமா வச்சுக்கலாம். இப்ப 600 வருஷத்துக்கு முன்னாடி 20 லட்சம் பேருனா, இப்ப 600 வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு மடங்கு கூறினா கூட இப்ப எத்தனை மடங்கு கூடி இருக்கு? 600 மடங்கு கூடி இருக்கு ஜனத்தொகை. 600 மடங்கு கூடிய ஜனத்தொகையில எத்தனை பேரை தாவீது வைக்கிறாரு? வெறும் 68 பேர். வெறும் 68 பேர். இந்த 68 பேர் தான் நித்தம் 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 ரொட்டீன் 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 தினமும் 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 அன்றாட 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 அவங்க தேவனுக்காக செய்த காரியங்களை ஜனங்கள் பார்த்து 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 ஒரு காலத்தில் தேசமே தேவன் வசமாக திரும்பியது. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் இங்க வந்து ரொம்பலாம் தாவீது இவங்களுக்கு வேலையெல்லாம் வைக்கல. அந்த வசனத்தை வாசிச்சா நல்லா இருக்கும். 38வது வசனத்துல பாக்குறப்ப வாசல் காக்கிறதுக்கு 2 பேரை வைக்கிறார். 39வது வசனத்துல பாக்குறப்ப தகன பலி செலுத்துறதுக்கு அங்க நியமிக்கிறாரு. அடுத்து நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறபடியே கர்த்தருக்கு பின்பற்றுவதற்கு அங்க 2 பேரை செலுத்துறாரு. இவர்களோடு கூட ஏமானையும் ஏத்தியனையும் இப்படிப்பட்டவங்களை சேர்க்கிறார். அப்ப தாவீது அங்க வச்ச 3 வேலை. ஒண்ணு, அன்றாட கர்த்தருடைய சமூகத்தை பாதுகாக்கணும். இன்னொரு தடவை பெட்டி திருடு போறதுக்கு, அதாவது திருடு போறதுன்னு சொல்றதை விட பெட்டி வெளியேறதுக்கு என்ன பண்ணக்கூடாது?
இடம் கொடுக்கக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, நம்ம கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். கற்பனைகளை ஃபாலோ பண்ணி பலி செலுத்தணும். இந்த காரியங்களை மட்டும்தான் தாவீது செய்ய சொன்னார். எத்தனை நாளைக்கு? அன்றாட செஞ்சுக்கிட்டே இரு. நீ வேற எதுவுமே செய்ய வேணாம். நீ ஒரு திருவிழா நடத்த வேண்டாம், நீ ஒரு பண்டிகை நடத்த வேண்டாம், நீ ஒரு எக்காலம் ஊத வேண்டாம். இதை மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் நித்தம் செஞ்சுக்கிட்டே இரு. வேற எதுவுமே செய்ய. இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவன் நம்ம கிட்ட கேட்கிறதான ஒரே ஒரு விஷயம் என்ன? என்னைய நோக்கிப்பார், என்னைய நோக்கிப்பார். அது ஜெபமா இருக்கலாம், அது துதியா இருக்கலாம், அது ஆராதனையா இருக்கலாம், அது தேவ சமூகமா இருக்கலாம். அவர் விரும்புகிறது என்னை நோக்கிப்பார். உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துட்டு என்னை நோக்கிப்பார். இதை மட்டும் செஞ்சா ஏன் நம் தலைமுறைகள் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படாம போகுது? வெறும் 68 பேரை வச்சு இத்தனை கோடி ஜனங்களுக்கு சத்தியத்தை தாவீதால பரப்ப முடியும் என்றால், ஏன் தாவீதிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் நம் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனை நோக்கி பார்க்கிற வேலையை மட்டும் செஞ்சா ஏன் நம்முடைய குடும்பம் தேவன் வசமா மாறாது? ஏன் நம்முடைய சபை தேவன் வசமா மாறாது? ஏன் நம் பட்டணம், நம் தேசம், நம்முடைய கிராமங்கள் தேவன் வசமாய் மாறாது? ஏனென்றால் அன்றாட செய்வதற்கு நமக்கே அலுப்பாக இருக்கிறது. அன்றாட செய்வதற்கு நமக்கே அலுப்பாக இருக்கிறது. ஒரு தொடர் ஜபம் என்றால் இத்தனை நாளா? ஒரு ஜபத்துக்கே இத்தனை நாளான்னு ஒரு அலுப்பு தட்டுறப்ப அப்புறம் எங்க கட்டப்படுறது? ஒரு வீடு எத்தனை நாள்ல கட்டி முடிக்கலாம்? ஒரு வீடு கட்டி முடிக்க தோராயமான ஒரு மாடி வீடு, அடுத்தது வேணாம், ஒரு மாடி வீடு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, இல்லை செப்பரேட்டான பாத்ரூமு, மேலே மொட்டை மாடி. இதை கட்ட எத்தனை மாதம் ஆகும்? எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது 3 மாதம். குறைஞ்சது 3 மாதம். குறைஞ்சது 3 மாதம். அந்த வீட்டுக்கான டைமே 3 மாதம் தான். ஏன்னா ரூஃப் போட்டால் மட்டும்தான் 1 மாதம் காத்திருக்கணும். ஃபவுண்டேஷன்லேருந்து ரூஃப் வரைக்கும் 1 மாதம், ரூஃப் போட்டால் 1 மாதம், அதுக்கப்புறம் பெயிண்டிங், டைல்ஸு, எல்லாம் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் சேர்த்தா 1 மாதம். இந்த 1 மாதம், இந்த 3 மாதம் கணக்குங்கிறதுக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே சொன்னோம். காசு இருந்தா, தேவ பிரசன்னம் இருந்தா, தேவ திட்டம் இருந்தா, தேவனுக்குள் செய்கிற சகல காரியங்களும் நமக்குள் சரியாக இருந்தால் நம் குடும்பங்கள் 3 மாதத்தில் கட்டப்படும். ஓபேதேதோம் வீடு எத்தனை நாள் கட்டப்பட்டுச்சு? 3 மாசத்துல. வெறும் 3 மாசம். ஓபேதேதோம் வீடு கட்டப்படுறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம். ஏன்? அவன் அன்றாட தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் செலுத்துறதுனால வெறும் 3 மாசம். எது வரைக்கும் எட்டுச்சு அவன் ஆசீர்வாதம்? தாவீது ராஜா கேள்விப்படுற அளவுக்கு. ஆனா சில வீடுகள் வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டே போகும், குரங்கு வாலாட்டம். ஏன்? காசு இல்லை. விருப்பம் இருக்கு, ஆனா காசு இல்லை. இன்றைக்கும் நான் என் குடும்பம் ஆவியில கட்டப்பட விருப்பம் இருக்கு, என் வாழ்க்கை ஆவியில கட்டப்பட விருப்பம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? தேவனுக்கு கொடுக்கிறதான கொடுப்பு அங்க இல்லை. கடையில காசு கொடுத்தாதானே பொருள் கொடுப்பான். அது மாதிரி தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுத்தாதானே அவர் நமக்கு ஏதாவது கொடுப்பாரு. நமக்கு நேரத்தை கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனா என்ன விருப்பம் இருக்கு? என் குடும்பம் சீக்கிரம் கட்டப்படணும் ஆண்டவரே, என் தேசம் சீக்கிரம் கர்த்தர் வசமா மாறணும் ஆண்டவரே. எத்தனை எழுப்புதல் கூட்டம், எத்தனை இரவு ஜபம், நம் சபையை போல எத்தனையோ சபைகள், எத்தனையோ தொடர் ஜபங்கள், இத்தனை இருந்தும் ஏன் அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகுது? அன்றாடம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, அன்றாடம் செயல்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. எத்தனை பேரால் அன்றாட ஒரே காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியும்? வேலையை தவிர. வேலை மட்டும்தான். 24/7 கொடுத்தாலும், இடுப்பெலும்பு தேஞ்சாலும், முறிஞ்சாலும், கழுண்டு விழுந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். வேற குடும்ப காரியத்தில் நெவர். குடும்ப காரியத்தை கூட நம்ம என்ன பண்ண அன்றாட சரியா செய்ய மாட்டோம். ஆனா வேலை, பணம் வர விஷயத்துல என்ன பண்ணுவோம்? கரெக்டா இருப்போம். பணம் வர விஷயத்துல
நம் வேலை கரெக்டா இருக்கும், பணம் வராத விஷயம் எல்லாத்தையும் நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், தொடர்ந்து செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். அப்ப நாம் கற்றுக்கொள்ளணும், வெறும் 68 பேரை வச்சு தேசத்தை தேவன் வசமா தாவீதுல திருப்ப முடியும்னா, அதற்கு அவர் கொடுத்த கட்டளை ஒண்ணே ஒன்று ஆசிரியர்களுக்கு, ஒழுங்கு மரியாதை டெய்லி இந்த காரியத்தை செய்யற, இதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு, நீ வேற எதுவும் பண்ண வேணாம். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற காரியத்தை செஞ்சாலே போதும், மீதியை தேவன் பார்த்துக்குவார். ஏன்னா மோசே பர்வதத்துல ஏறி கோலை உயர்த்தி கொண்டு அங்க அவர் மந்திர ஜாலம்லாம் போடல, தேவ சமூகத்துல துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே வந்துட்டோம், சிக்கிட்டோம், இவங்க கிட்ட நாங்க மாட்டி சாகாதபடிக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், ஏதாவது வாசலை உடச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் நின்ட்டார். சப்போர்ட்டுக்கு யாரு போய் நின்ட்டா, ஊரும் ஆரோனும் போய் நின்ட்டாங்க. ஐயோ இந்த ஆள் கை வர இறங்கிருச்சுன்னா கீழே நம்ம என்ன பண்ணிடுவோம், தோத்து போயிடுவோம். அப்ப துதி இல்லைன்னா, தேவனை நோக்கி பார்க்கலாம்னா யாருடைய வாழ்க்கை தோத்து போகுது, நம்மோட வாழ்க்கை தோத்து போயிடும். ஏற்கனவே மகிமை கடந்து போயிருச்சு இஸ்ரவேலை விட்டு, மீண்டும் மீட்டு கொண்டு வர்றதுக்கு தாவீது பட்டப்பாடு தாவீதுக்கு தான் தெரியும். மீண்டும் அது புறப்பட்டுருச்சுன்னா இனி தேசத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. இதை தாவீது நல்லா புரிஞ்சதுனால இந்த காரியத்தை அவர் செய்யறார். நாமளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட நல்லா புரிஞ்சுக்கணும். அன்றாட தேவனுக்கு நான் எதையாவது ஒன்று தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. பிரமாணம் எத்தனை இன்னைக்கு இருக்காம 66 புஸ்தகமா இருந்துச்சு, அன்னைக்கு எத்தனை இருந்துச்சு பிரமாணம்? வெறும் 10 கட்டளை தான். 10 கட்டளையை வாசிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனா அதை டெய்லி வாசிக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அடிக்கடி பாஸ்டாம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம வசனத்துல கட்டப்படணும், அட்லீஸ்ட் காலண்டர்ல இருக்கிற வசனத்தையாவது வாசிட்டு போங்க அப்படின்னுவாங்க. காலண்டர் இருக்கிற வசனம் எத்தனை பக்கத்துக்கு இருக்கு? 4 பக்கத்துக்கா? அதை மொத்தம் எழுதுனா ஒத்த லைன் கூட முழுசா. திருக்குறளாவது 2 லைன் இருக்கும், நம்ம வசனம் அது கூட இருக்காது. திருக்குறளாவது 7 வார்த்தை 2 லைன் இருக்கும், மேல 4 வார்த்தை கீழே 3 வார்த்தைன்னு 2 லைன் இருக்கும். ஆனா காலண்டர் இருக்கிற வசனம் அத்தனை கூட இருக்காது, மொத்தமே 4 வார்த்தை தான் இருக்கும். மொத்தமே 4 வார்த்தைக்கு இழுத்து போட்டா ஒரே லைனா தான் இருக்கும். ஆனா இதை டெய்லி வாசிக்க என்ன பண்ணல முடியல. தொடர்ந்து தேவன் விரும்புகிறது ஒரு நாள் ரட்சிப்பு அல்ல, ஒரு நாள் அபிஷேகம் அல்ல, ஒரு நாள் எழுப்புதல் அல்ல, ஒரு நாள் ஜெபம் அல்ல, தொடர்ச்சியாக அதை பின்பற்றுகிறோமா இல்லையா என்று கவனித்து கவனித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்றாடன்ற வார்த்தைய நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் தேசம் தேவன் வசமாய் மாறியது போல நம் குடும்பம் கர்த்தர் வசமாய் திரும்பும், நம்முடைய ஜெப வாழ்க்கை கர்த்தர் வசமாய் திரும்பும். ஏன் தினமும் செய்ய முடியல, அவ்வளவுதான் விஷயம். 120 பேர் தினமும், வேத வசனம் சொல்லுகிறது, தினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். தினமும் ரட்சிக்கப்பட அவங்க தினமும் என்ன பண்ணிருக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. தினமும் ஆலயத்துல ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. தினமும் அங்க ஆலயத்துல போகிற வழியில வர வழியில அவங்க சுவிசேஷம் பிரசங்கி இருக்கிறாங்க. வீடுகள் தோறும் அப்பம் பெற்றிருக்கிறாங்க, வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தினம்தோறும் வீடுகள் தோறும் ஆலயந்தோறும் அவங்க பண்ணதுனாலதான் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில என்ன பண்ணாங்க. கவனிக்கிறீங்களா? இல்ல பிள்ளைங்களோட விளையாண்டுருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வந்தது ஒரு நோக்கம், செய்கிறது ஒரு நோக்கமா இருக்கக்கூடாது. வந்த நோக்கத்தை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப தொடர்ந்து ஒரு காரியத்தை நான் செய்வேனாகில் நிச்சயம் கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, என் வீட்டை கர்த்தர் வசமாக மாற்றுவார். வெறும் 68 பேர். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கொண்டது கர்த்தருக்கு முக்கியம் இல்ல. நம்ம 2 பேரா இருக்கலாம், 3 பேரா. வேதமே 2, 3 பேர் தான் ஆரம்பிக்குது. எப்படியும் கர்த்தருக்கே தெரியும், எப்படியும் எவனும் ஒண்ணு கூட மாட்டாங்க. 2 பேர் 3 பேராவது ஒண்ணு கூடுறாங்களான்னு பார்ப்போம். 2 பேர் 3 பேர் ஒண்ணு கூடனா போதும், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். அப்ப அன்றாட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம வாசிக்கணும், அதன்படி செய்ய கவனமா இருக்கணும். அவர் நம்மை விட்டு எடுபடாதபடிக்கு நம் ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளணும். வாசலை காவல் காக்கிற 2 பேர், நம் ஆத்துமாவை நம்ம காத்துக்கணும், காவல் வைக்கணும். நம்ம ஆத்துமாவை, வாய்க்கு காவல் வை. நம்ம ஜெபம் பண்றோமா? வசனம் இருக்கு, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே அப்படின்னு. நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு காவல் வேணும், நம் இருதயத்துக்கு ஒரு காவல் வேணும்,
நம் சிந்தைக்கு ஒரு காவல் வேணும். ஏனென்றால் நம் சிந்தையும் நம் இருதயமுமே நம்மை தேவனை விட்டு விலகி அலைப்பாய வைக்கிறதான ஒரு மிகப்பெரிய மாம்ச ஆயுதம். நம்மளை வேற ஒருத்தர் நம்மளை பிரித்து கொண்டு போக தேவையில்லை. ஒரு காரியத்தை பார்த்தா கண்ணுக்கு காவல் வேணும், ஒரு காரியத்தை விரும்பினா இருதயத்துக்கு காவல் வேணும், ஒரு காரியத்தை யோசிக்கிறோம்னா சிந்தைக்கு காவல் வேணும். இது மூணுத்தும் காவல் பண்ணப்பட்டுச்சுன்னா நம்முடைய ஆத்துமா யாராலையும் பிடுங்க முடியாது, நம்ம ஆத்துமாவை யாராலையும் நஷ்டப்படுத்த முடியாது. நாம் என்றைக்கும் தேவனை விட்டு பின்வாங்கி போகவே மாட்டோம். ஏன் பின்வாங்கி போறோம்? கண்ணுக்கு காவல் இல்லை, இருதயத்துக்கு காவல் இல்லை, சிந்தைக்கு காவல் இல்லை. இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநேக இடங்கள் இன்னைக்கு நைட் ரவுண்டு பேட்ரோ போறாங்க. எத்தனையோ இடங்கள்ல போலீஸ் வந்து அந்த பேனர், அது பேரிகார்டு, ஆமா, பேரிகார்டை வச்சு செக் பண்றாங்க. எதுக்கு? அவங்க இல்லைன்னா என்றைக்கோ தேசம் களவு போயிருக்கும், ஒரு பகுதியே களவு போயிருக்கும், திருடிட்டு போயிருப்பாங்க. இப்ப காவல் நிலையங்கள் இருக்கிறதுனாலதான் திருடுகிற சம்பவம் குறையுது. அப்பனா காவல் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் வாசல காவல் வைக்க அவர் வைக்கிறார். ஏன் வாசல் காவல் வைக்க? பெட்டி ஏஞ்சி நடந்து போயிருமா? பெட்டி கிட்ட எந்த அசுத்தம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பெட்டியை தூக்கிட்டு போக தாவீது ராஜா விட மாட்டார், பெல்ட் எரிஞ்சிருவார் விட்டு மனுஷன். ஏன்னா ஏற்கனவே அவர் செத்து பொழைச்சி வந்திருக்காரு. பெட்டியை தூக்கிக்கிட்டு நான் உசுரை கொடுத்து வந்தா நீ உனக்கு ராத்திரி களவாண்டா போறன்னு உரிச்சு முச்சந்திர தலையில கூட தோலை உரிச்சாலும் உரிச்சிடுவாரு. அப்படிப்பட்ட கோபக்கார் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக. ஆனா காவல் எதுக்குன்னா பெட்டியை, தேவ பிரசனத்தை, தேவ மகிமையை அசுத்தமாக்குற எதுவும் என்ன பண்ணக்கூடாது. ஒரு நாயோ பூனையோ எலியோ இல்ல தீட்டுப்பட்ட மனுஷர்களோ பாவம் பண்ணப்பட்ட மனுஷர்களோ இல்ல ஸ்தோத்திர பாவத்தின் மூழ்கி, அதாவது ஒருவேளை திராட்சரசத்தின் மிகுதியில போதையில் என்ன பண்ணக்கூடாது, தேவனை துதிக்கிற உள்ள வந்து மகிமையை கெடுத்துடக்கூடாது. அப்ப காவல் காக்கிறது தூக்கிட்டு போயிருவாங்கன்னு இல்லை, அசுத்தப்படுத்த எவனும் உள்ள வந்துடக்கூடாது. இன்றைக்கு நம்மை அசுத்தமாக்குற காரியங்கள் நமக்குள் வராம இருக்கணும்னா நம்மை நாம் காவலில் வைக்கணும். எந்த காவல்ல? தேவ பிரசனத்துக்குள்ள, அபிஷேகம் என்கிற காவலுக்குள்ள நம் கண்ணையும் நம் சிந்தையும் நம் இருதயத்தையும் நாம் காவல் பண்ணும்போது நம்மை அசுத்தப்படுத்துகிற எதுவும் நமக்குள் வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காரியம் தேசத்தை மாத்துதுன்னா ஒரு காரியம் என் குடும்பத்தை ஏன் மாத்தாது? ஒரு காரியம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏன் மாத்தாது? ஒரே காரியம் என்னை நிச்சயமா மாத்தும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நமக்கு தேவை ஒன்னே ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட நாம் அவருக்காக மாத்திரம் தொடருவோம் என்றால், அன்றாட நம்முடைய காரியங்களை தேவனுக்காக செய்வோம் என்றால், நிச்சயம் நம்மை, நம் குடும்பத்தை, நம் சபையை, நம் பட்டணத்தை, நம் கிராமத்தை, நம்முடையதான முழு தேசத்தையும் தேவன் வசமாய் மாற்றுவது லெகுவாய் மாறும். அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தாவீது யாரை ஆசீர்வதிக்க போறாரு? அங்கு 43வது வசனம் வாசிக்கிற, பின்பு ஜனங்கள் எல்லோரும் அவர் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள், தாவீது தன் வீட்டை ஆசீர்வதிக்க திரும்பினான். தாவீது எத்தனை பெரிய ஆவிக்குரிய காரியங்களை செஞ்சுட்டு தன் வீட்டுக்கு திரும்புறாரு. ஆனா அவர் வீட்டுக்கு அவருக்கு கிடைச்ச பேரும் புகழும் என்ன? தாவீது இத்தனை பெரிய காரியம் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஒரு பெரிய சங்கீதம் எழுதியிருக்காரு. அந்த சங்கீத ஆசிரியர்களை கொடுத்து வாசிங்க, பாடுங்க, துதிங்கன்னு இருக்காரு. ஆட்களை நியமிச்சிருக்கிறாரு. காவல் காக்க 2 பேர், பிரமாணத்தை ஃபாலோ பண்ண 2 பேர், வாசிக்க 2 பேர், பலி செலுத்த 2 பேருன்னு எல்லா வேலைக்கும் ஆள் பிரிச்சுட்டு ரொட்டீனா செய்யுங்கன்ட்டாரு. இதுக்கு நான் சம்பளம் போட்டு கூட என்ன பண்றேன், கொடுக்குறேன்ட்டாரு. நீ வேற எங்கேயும் வெட்டி முறிக்க வேணாம், இங்க வந்து வெட்டி முறி, நான் சம்பளம் தரேன். இவ்வளவு பெரிய தேவனுக்காக இவ்வளவு பெரிய சிந்தை உடைய மனுஷனுக்கு இப்ப வீட்டுக்கு போனா என்ன கிடைக்குது? அதான் முக்கியம். இன்றைக்கு நம் சபையில எல்லாத்தையும் கட்டிடுறோம், எல்லாத்தையும் கட்டி தலையில தூக்கிடுறோம். ஆனா வீட்டுக்கு போனா இங்க கட்டின ஆவி அங்க என்ன பண்ண மாட்டேங்குது, கட்ட மாட்டேங்குது. ஏன்? சபைக்குள் விசுவாசம், வெளியில போனா அவிசுவாசமா? இப்ப இத்தனை காரியத்தை தாவீது எங்க தேவ சமூகத்திலிருந்து கட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரு, வச்சு செஞ்சு முடிச்சிட்டாரு.
அங்க இருந்த பகுதி ஜனங்களே ஆசீர்வதிச்சிட்டாரு. எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, எல்லாத்துக்கும் பிளஸிங் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பினார். அதான் விஷயம். இன்றைக்கும் நம்ம சபையில தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், பல குடும்பங்களுக்காக பாரப்படுகிறோம், மற்றவருக்காக பாரப்படுகிறோம். ஆனால் வீட்டுக்கு திரும்பும்போது அங்கே என்ன நடக்குது? நிந்தையும் அவமானமும் கேலி கூத்தும் நடக்குது. இன்றைக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாலும் வீட்டில் பண்ண என்ன கிடைக்கும்? மதிப்பும் மரியாதையும் யாருக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. ஆனா தாவீது அது போல ஒரு மனுஷன் வீட்டுக்கு திரும்புறப்பதான் 20வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது, அதாவது 2 சாமுவேல் 6:20 வாசிக்கிறேன். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டார் என்று சொல்லி மீகாள் தாவீதை விசாரிக்கிறார்கள். இப்ப மீகாள் வந்து தாவீது ஆல்ரெடி என்ட்ரி ஆகிறது எங்க இருந்து பார்த்துறாங்க? பலகனி வழியா பார்த்துட்டாங்க. பால்கனி வழியா என்ன பண்றாங்க? வீதியை வேடிக்கை பார்க்குறப்ப தாவீது வர்றது தெரியுது. தாவீது வரப்பே தாவீது எப்படிப்பட்ட கோலத்துல வராருங்கிறத மீகாள் பார்த்துட்டாங்க. ஏற்கனவே தாவீது இருதயத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அவமதிச்சிட்டாங்க. இப்ப தாவீது வீட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டா வராரு. வீட்டுக்கு வரப்ப மீகாள் வேகமா வீட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து தாவீது கிட்ட வந்து, வாங்க, எல்லாம் சௌரியமா முடிஞ்சிச்சா, நன்மையா முடிஞ்சிச்சா அப்படின்லாம் கேட்கல. அவங்க கேட்ட கேள்வி, இஸ்ரவேலின் ராஜா பாகிய தாவீது எத்தனை மகிமைப்பட்டார், இத்தனை பெரிய காரியம் செய்ததற்கு ராஜா எத்தனை மகிமைப்பட்டாருன்னு கேட்குறாங்க. தாவீது பார்க்குறாரு, என்னதான் நான் ஊருக்கு அரசனாலும் வீட்டுக்கு எப்படிதான் இருக்கிறேன், ஊருக்கு புலியா இருந்தாலும் வீட்டுக்கு பூனையாத்தான் இருக்கணும் போல அப்ப நினைச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தாரு. ஆனா அந்த மனுஷன் அவரை குறிச்சு ஏதாவது பேசியிருந்தா கூட கழுத போன்னு விட்டு போயிருப்பார். இப்ப அந்த அம்மா பேசுனது யாரை குறிச்சுன்னா, இவர் யாருடைய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு? கர்த்தருடைய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை, கர்த்தருக்காக ஒருவன் ஒரு காரியத்தை செய்து விட்டு வீட்டுக்கு போறப்ப அங்க அந்த நபருக்கு அவமதிப்பு கிடைக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா நான் மனுஷனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகல. யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போறேன்? கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு போறப்ப எனக்கு அவமதிப்பு வருதுன்னா அந்த அவமதிப்பை நான் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நான் யாருக்காக இதை செய்தேன் என்பதை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை என்பதை தாவீது அங்க டிக்ளைன் பண்றாரு. எப்படி டிக்ளைன் பண்றாரு? சவுலின் ராஜா, அதாவது எப்படி சொல்றாரு? அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், எடுத்த எடுப்புல எங்க அடிக்கிறாரு? உங்க அப்பாவை விட, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா உங்க அப்பாவை விட, உங்க அப்பா வீட்டில் இருக்க எல்லாரையும் விட என்னையத்தான் தேவன் உத்தம புத்திரனான அப்படின்னு இருக்கிறாரு, நினைச்சிருக்காரு. உனக்கு என்னவா அப்படின்னு நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா, தாவீது ஸ்லாங்ல உன் தகப்பன் வீட்டை பார்க்கிலும், அதாவது உன் தகப்பனை பார்க்கிலும், உன் தகப்பன் வீட்டுக்கு எல்லாரை பார்க்கிலும் இஸ்ரவேலின் சேனைகளின் மேல் கர்த்தரனை ராஜாவாக வைத்தார், அவருக்கு ஆடி பாடினேன். ஸ்தோத்திரம். சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னா கேட்பாங்க சில பேர், எங்க போயிட்டு வர? சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு சில ஏதாவது எட்டிக்க முடிய கேட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போனா போதும். நான் சர்ச்சுக்கு போனேன், தேவனை ஆராதிச்சேன், சர்ச்சில் ப்ரேயர் இருந்துச்சு, சர்ச்சுக்கு போனோம், ஆராதிச்சோம், பாடினோம், வசனம் கேட்டோம், வந்துட்டோம். இதே தான் தாவீது கொஞ்சம் அவர் ஸ்டைல கொஞ்சம் காரஞ்சாரமா என்ன பண்ணாரு சொன்னார். சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. 22வது வசனம், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். இது வந்து 2வது விட்டுருங்க. சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணிட்டாரு? உள்ள போயிட்டார். ஆனா இதை யாரு நோட் பண்ணது? யார் பார்த்துக்கிட்டு இருந்தது? கர்த்தர் பார்த்துருக்கா. சவுல் தான் உள்ள ஏற்கனவே செத்துட்டாரு. யார் பார்த்துட்டு இருக்கா?
கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நான் யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. என் மகன் எனக்கு ஊழியம் செஞ்சுட்டு எனக்காக கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் 6-7 மைல் கடந்து வந்திருக்கிறான். நீ அவனை பார்த்து இத்தனை இளக்கார பேச்சு பேசுறியா? ஊர் உன்னை இளக்காரமா பார்க்குற மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஊர் இளக்காரமா ஒரு பொண்ணை எப்போ பார்க்கும்? வயிற்றுல புள்ள இல்லைன்னா ஊர் எப்படி பார்க்கும்? இளக்காரமா பார்க்கும். நீ என் மகன் இளக்காரமா பார்த்தா நான் உன்னை இளக்காரமா பார்க்கன்னு திருப்பி விட்டு போயிட்டார். அவ்வளவுதான். நாம கூட இந்த அளவுக்கு ஒருத்தரை யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா தேவன் அணு அணுவா வச்சு செய்வார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் தமது தண்டாயுதத்தை என்ன பண்றாரு? தூக்குறவரா இருக்காரு. சின்ன காரியத்துக்கும் தண்டாயுதத்தையும் அவர் என்ன பண்ற கையில் எடுப்பார். சும்மா பெரம்பல எடுக்க ஸ்டேட் தண்டாயுதம் தான். அடிச்சா இறங்கிறன்னு உள்ள எழும்பவே கூடாது. அதுக்கப்புறம் அவன் இவ்வளவு மகிமையான காரியம் செய்த தாவீதுக்கு தன் வீட்டில் இருக்கிற தன் மனைவி கொடுத்த அந்த மதிப்பையும் மரியாதையும் பார்த்த கர்த்தர் அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் அவமதிப்பு உண்டாகிறபடி சொல்றாரு. மீகாள் மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தார். ஸ்தோத்திரம். நம்மள இல்ல, அதாவது அவமானப்படுத்துறவங்க நம்மள அவமானப்படுத்தல. மத்தேயுல வசனம் அழகா சொல்லும், உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்தினா, உங்களை ஒருத்தவங்க நிந்திச்சா, உங்களை ஒருத்தவங்க துன்பப்படுத்தினா, உங்களை பல மொழியில யாராவது பேசினா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவன் என்கிட்ட வந்துட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் நன்றாய் தேவ சமூகத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான விஷயம், என்னை நிந்திக்கிறவர்கள் என்னை அல்ல கர்த்தரை நிந்திக்கிறார்கள். என்னை நிந்திக்கிறவர்கள் என்னை அல்ல, அவர்கள் கர்த்தரை நிந்திக்கிறார்கள். கர்த்தரை நிந்தித்த எவனையும் தேவன் விட்டு வைத்ததா சரித்திரம் அல்ல. அது தமது சொந்த ஜனமா இருந்தாலும் பரவாயில்ல, காடைய வாயில கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து தூக்கிட்டு போயிருவார். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஏன் மோசைக்கு விரோதமா முறுமுறுப்ப கர்த்தர் கோவப்பட்டாரு? அவன் எனக்காக ஊழியம் செய்கிறான், நீ அவனையே பேசுறியா? வா உனக்கு வைக்கிறேன் ஆப். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்காக ஒருவர் ஒரு காரியம் செய்யும் போது, ஊழியமோ தேவனுக்கான ஒரு காரியம், அல்லது ஆலயத்துல வருவது, அல்லது ஜெபத்துல அமர்வது, அல்லது வேதத்தை வாசிப்பது, இது எல்லாமே தேவனுக்கான காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள். இது எல்லாமே அப்படிப்பட்ட தேவனுக்கான காரியங்களை செய்துவிட்டு நான் அவமானப்படும் பொழுது, நீங்க உங்க இருதயத்தை ஒரு வெள்ளை காகிதத்தை போல மாத்திருங்க, ஒரு வெள்ளை பேப்பரை போல மாத்திருங்க. அதுல வரக்கூடிய எல்லா புள்ளிகளையும் தேவனே பார்த்து கொள்வார். ஏன் தெரியுமா? ஒரு நல்ல வெள்ளை பேப்பர் இருக்கு, ஒரு பியூர் வெள்ளை பேப்பர், A4 ஷீட், புதுசா அப்பதான் கட் பண்ணி பேக் பண்ணி கடைக்கு வருது. அதுல ஒரு வெள்ளை பேப்பர் எடுக்கிறோம், அவ்வளவு புதுசா இருக்கும், அவ்வளவு புதுசா இருக்கும். அதுல ஒரு பென்சிலோ அல்லது ஒரு லைட்டா ஒரு இங்கோ படுது. பட்டதை நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம் இல்லையா? கடைக்காரன் போயிட்டு, எப்பா என்னப்பா அப்படி அழுக்கான பேப்பரை கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல பேப்பரை கொடுப்பா நம்ம கேட்கலாம். அதை விட்டுட்டு அந்த அழுக்க போக்குறேன்னு நம்ம அதுல லப்பரை சளிச்சா என்ன ஆகும்? அதனுடையதான பியூரிஃபை வெள்ளைத்தன்மை குலைய ஆரம்பிக்கும். என் பரிசுத்தத்தின் மீது ஒருவன் ஒரு காரியத்தை தெளிக்கும் போது அதை அழிக்க முயன்றால் அது முழுதாக அலைந்து போகாது. அது ஒரு விதமான என்ன பண்ணும்? ஒரு கரையை ஏற்படுத்திட்டு அழியும். பட் ஒரு மைனூட்டான ஒரு கரை என்ன பண்ணும்? கொடுத்துரும். எல்லா வெள்ளை பேப்பர்லையும் நீங்க பென்சிலை எழுதிட்டு லப்பரை வச்சு அழிச்சாலும், அது நட்ராஜோ அப்சராவோ இல்லை எந்த லப்பரை வச்சு அழிச்சாலும் அது எழுத்து மாறும். ஆனா நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கரை மாறாது, கரை மாறாது. வேதம் அழகா சொல்லுகிறது, நான் கதிரையும் களையையும் ஒன்னாக தான் வளர வைப்பேன். களையையும் கதிரையும் நான் ஒன்னாதான் விளைய வைப்பேன். அறுவடை வரும், களையை மாத்திரம் அக்கினியில போடுவேன். களஞ்சியத்துல கதிரை என்ன பண்ணுவேன்? கோதுமையோ களஞ்சியத்தில் என்ன பண்ணப்படும்? சேர்க்கப்படும். அப்படின்னா அவர் கொடுக்குற ஹிண்ட் என்ன? அந்த வயலுக்கு ஓனரை பார்த்து சொல்றாரு, நீ வயலுக்கு ஓனரா இருக்கலாம், நீ களைய புடுங்கன்னு எதை புடுங்கிடுவ? இன்னைக்கு எத்தனை பேர் களை புடுங்குற வேலைக்கு போயிருக்கீங்க? ஸ்தோத்திரம். களையை மட்டுமே நான் புடுங்கிருக்கேன் பாச, நான் பக்கத்துல இந்த நெல்லை நான் ஒரு பறி கூட நான் மாத்தி புடுங்கினதுல எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனா நான் புடுங்கிருக்கேன். நான் 9வது 8வது படிக்கிறப்ப எங்க வயல்ல எங்க அப்பா கூட்டு போறப்ப
கருவா வச்சு அறுத்தப்ப இந்த விரல்லாம் அறுத்த நாட்கள்லாம் உண்டு, சரி இருக்கட்டும். அப்போ எனக்கு களை பிடுங்க, களை எதுவும் தெரியாது. ஏன்னா ரெண்டுமே பார்க்க ஒரு மாதிரியே இருக்கும், ரெண்டுமே ஒன்றா வளரும், ஒரே லெவலில் இருக்கும். நிறைய முறை நான் அப்படின்னா களையை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு கதிரை பிடிங்கி எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா பட்டாருன்னு வைப்பார், எங்கள் பாட்டி எங்கள் பெரியம்மாலாம் இதை சொல்லுவாங்க, தம்பி அது களை இல்லைப்பா, அது கதிருப்பா, அதை பிடுங்காதப்பா. நமக்கு தான் நெல் இருந்தால் ஒத்துக்கலாம், அதில் ஒன்றுமே இருக்காது, எப்படி நம்ம கண்ணு தெரியும்? என்னைய மாதிரி அங்கே ஒரு வயல் ஓனர் இருந்திருப்பான் போல இருக்கு, சொல்லியிருக்காரு, நீ ஒன்றுத்தையும் என்ன பண்ண வேணாம், எடுக்க வேணாம், நீ தண்ணி பாய்க்கிற வேலையை மட்டும் பாரு. நட்டுட்டல்ல, நீர் பாய்ச்சிட்டல்ல, விளைய வைக்கிறது என் பொருள். அதுதான் பவுல் சொல்லியிருப்பார். நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சுன்னா தேவன் என்ன பண்ணுவார்? விளைய செய்வார். நீ வயலுக்கு ஓனராக இருக்கலாம், உன் வேலை நடுறது மட்டும்தான், உன் வேலை நீர் பாய்ச்சறது மட்டும்தான். அதை பியூரிஃபையாக விளைய வைக்கிறது என் வேலை. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே தவளை போனாலும் சரி, அதுக்குள்ளே பாம்பு போனாலும் சரி, வயலுக்குள்ளே எலி பூந்தாலும் சரி, நீ எதுவும் பண்ணாத. நீ தண்ணி பாய்க்கிற வேலையை மட்டும் பார். தேவ பிரசனத்தில் மூழ்கி கிடக்கிற வேலையை மட்டும் பார். தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற வேலையை மட்டும் பார். தினமும் தண்ணி பாய்ச்சாதான் வயல் என்ன பண்ணும்? 10 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சா என்ன ஆகும்? அம்படுதேன், முடிஞ்சு சோழி வாஸ் அவுட் ஆகிட்டு கொளுத்தி போட்டு வேற ஏதாவது பார்க்க வேண்டியதான். தினமும் தேவ பிரசனத்தில் நம்ம மூழ்குவோம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, கழுத்தளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கி கல்லெடுக்கிற ஆழத்துக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? வரணும். அப்படி தேவ பிரசனத்துல தேவனுடையதான அந்த வற்றாத நீரூற்றுல நம்ம மூழ்கும் போது நம்முடைய களையும் வளரும், நம்முடைய கதிரும் வளரும். ஆனா தண்ணீர் சரியாக பாய்ச்சும் பொழுது தேவன் ஒரு நாள் வைத்திருக்கிறார் அறுவடை காலம். தேவனுடைய அறுவடை காலம் ஒன்று இருக்கு. அந்த அறுவடை காலத்துல அவர் களையெல்லாம் அவர் பிடுங்க ஆரம்பிப்பார். அதெல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுரும். அவர் பிடுங்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு மணி கூட, ஒரு கோதுமை மணி கூட என்ன பண்ணாது, அந்த வயல் நிலத்துல சிந்தாது. எல்லாத்தையும் அழகா களஞ்சியத்துல சேர்ப்பார். இப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை தம் மண்டையில் சேர்ப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை தேவன் தம்முடைய களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, நம் குடும்பத்திற்குள் வசனத்தை விதைக்கணும், நம்முடைய குடும்பத்திற்கு தண்ணீரை பாய்ச்சணும். இப்ப மீகால் இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாவீது ஒண்ணுமே செய்யல. தாவீது யாரு? இப்ப கதிர். மீகால் யாரு? களை. இப்ப தாவீது நினைச்சிருந்தா களைய புடுங்கிருக்கலாம். ஆனா தாவீது களைய புடுங்கினா இந்த களை என்ன தெரியுமா பண்ணும்? இந்த களை ஊர் முழுக்க போய் தண்டோரா போடும். இந்த கதிர் இன்னொரு கதிரோட சேர்ந்து என்ன பண்ணுது? என்னை விரட்டி விட்டுருச்சு அப்படின்னு. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இந்த களை என்ன பண்ணும்? ஊர் ஃபுல்லா போய் இந்த கதிரும் அந்த கதிரும் சேர்ந்து என்னை விரட்டி விட்டாங்கன்னு இந்த களை போய் என்ன பண்ணும்? சொல்லி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தாவீது வீட்டில் 2 கதிர் என்ன பண்ணுது இருக்கு. அபிகாயில ஒரு கதிர் இருக்கு, இன்னொரு கதிரும் ஒன்று இருக்கு. இந்த களை இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு தெரிஞ்சு இந்த கதிரை தேவன் என்ன பண்ணல, சீண்ட விடல. நான் பார்த்துக்கிறேன்னு அவர் பிடுங்கி நேராக கொண்டு எரிஞ்சிட்டார். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்காக நாம் சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருக்கிறது எப்படி இருக்கணும்? நான் தேவனுக்காக என் வார்த்தையை மௌனமாக்கும் பொழுது எனக்காக தேவன் பேசுவார். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நமக்காக நாமளே பேசுகிறதுனால தான் நமக்காக எந்த விடுதலையும் கிடைப்பது இல்லை. அட்வொகேட், லாயர் வாதாடுவதற்கும் வக்கீல் வாதாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன வித்தியாசம் இருக்கு? வக்கீல் வாதாடுறதுக்கும் ஜட்ஜு வாதாடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஸ்தோத்திரம். ஜட்ஜு வாதாட மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜட்ஜு வேலை என்ன? ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். அவர் கோட்டாடவர்களே, வழக்கு எண் 314 அந்த கதையெல்லாம் ஆகாது. நம்ம நியாயாதிபதி விசாரிக்கலாம் மாட்டார், என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால நீங்க போய் தயவு செஞ்சு யார்ட்டையும் வழக்காட வேணாம். வழக்கு எண் 300, வழக்கு எண் 400, 200, 1, 2, 3, A1, A2, B1, B2 என்ன பண்ண வேணாம்,
ஆப்போசிட் ஜட்ஜுக்கிட்ட வக்கீல்கிட்ட போய் என்ன பண்ண வேணாம், பேசவே வேண்டாம். 2 பேரும் பேசி கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்ட தான் வரும், ஜட்ஜுக்கிட்ட தான் வரும். என்னுடைய ஆர்குமெண்ட் என்ன ஜட்ஜுக்கு நல்லாவே தெரியும், அவன் ஆர்குமெண்ட்டும் ஜட்ஜுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உலக பிரகாரமான ஜட்ஜுக்கு தான் பேப்பர் தெரியாது, கொடுத்தா தான் படித்து பார்த்துட்டு ஆமாம் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் இல்லை, உலக பிரகாரமான ஜட்ஜு. ஆனால் பரலோக ஜட்ஜுக்கு எல்லா பாயிண்ட்டுமே தெரியும். இவன் எந்த பாயிண்ட்ல போய் அவளை குற்றப்படுத்துவான்னு இந்த ஜட்ஜுக்கு தெரியும், இவன் எந்த பாயிண்ட்ல போய் அவனை குற்றப்படுத்துவான் இந்த ஜட்ஜுக்கு தெரியும். அதனால ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, நாம் அநேகமாக அதாவது வழக்காடாமல் இருக்கும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். சிஸ்டருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், நிறைய கேஸ் இழுவையில் போக காரணம் என்ன, வாதாடுறதுனால தான். வாதாடுறவன் வாய்தா வாங்கிட்டு போயிடுவான், இங்கே கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுக்க வாதாடிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு பாதி பேருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கு, வாதாடியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தாவீது வாதாடல, வாதாடினா அவன் நைட்டும் வாதாட வந்திருப்பான், மீகால் மறுபடியும் காலைல வாதாட வந்திருப்பான். தாவீது பார்த்தாரு, ஓன்ட்டா வாதாடி ஜெயிக்க எனக்கு தெம்பு கிடையாது, ஏற்கனவே நான் என் பவர்ஃபுல்லாக 0 தான் வந்திருக்கேன். ஸோ நான் உன்கிட்ட பாயிண்ட்டாக வாதாடுறதை விட நான் பரலோகத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் என்ன பண்ணிடுறேன் போட்டு பேருன்னு சொல்லிட்டு நான் கர்த்தரை ஆராதிக்க போனேன், நான் அவமானப்பட்டுக்கிறேன், மகிமைப்பட்டு நீ இடத்த காலிப்ப நான் உள்ளே போறேன்னு போயிட்டேன். ஜட்ஜி பார்த்தாரு, சும்மா விடலாம். ஜட்ஜி பார்த்துட்டு சும்மா விடலாம். அப்ப நமக்காக ஒரு தேவன் இருக்கிறாரு, அவருக்காக அன்றாட ஒரு காரியத்தை செய்ய என்னால முடியலன்னா எனக்காக அவர் யாவையும் எப்படி செய்து முடிப்பார்? அல்லேலூயா. தாவீது செஞ்ச காரியத்துக்கு தாவீதுக்காக மீகால்கிட்ட கர்த்தர் என்ன பண்றார், வழக்காடுறார். ஏன்னா மீகாலுடைய பார்வை முழுக்க முழுக்க எதை நம்பி தான் இருக்கு, உலகத்தை நம்பி. உலக மேன்மை, மனுஷரிடத்தில் வரக்கூடிய மேன்மை, மனுஷன் மூலமாய் வரக்கூடிய கணம், மனுஷர் மூலமா வரக்கூடிய சால்வை, மனுஷர் மூலமாய் போடக்கூடிய மாலையை தான் யார் பார்க்கிறா, மீகால் பார்க்கிறா. ஆனா தாவீது மனுஷன் போடுற மாலையும் மனுஷன் போடுற சால்வையும் நம்மளை வெட்டுறதுக்குன்னு தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அதுக்கு தன் தலையை நீட்டாம தேவனுக்காக தன் தலையை கொடுத்தார். மனுஷனிடத்துல வந்து வரக்கூடிய மேன்மை நமக்கு எப்பயுமே எதை தான் வர வைக்குமா, கண்ணியை தான் வர வைக்குமா. மனுஷன் நம்மளை பிரியப்படுத்தினாலோ, மனுஷன் நமக்கு முகஸ்துதி செஞ்சாலோ, மனுஷன் நம்மளை உயர்த்தி பேசினாலோ அந்த மனுஷன் நமக்கு என்னதான் தோன்றானா, ஒன்று கண்ணியே போடுவான் இல்லை தொக்குளியே வெட்டுவான். அதுக்கு மயங்கி திரியாதபடிக்கு நம் தேவ சமூகத்தை நாடி தேடுவோமானால் நமக்கான பலனை தேவன் நமக்காக கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 நாளாகமம், இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, நான் முடிச்சிடுறேன் ஏன்னா வாசிக்க நேரம் இருக்காது. 1 நாளாகமம் 16:29 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். அவருடைய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். உலகத்து மனுஷன் என்ன சொன்னாலும் சொல்லாம போனாலும் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க. சங்கீதம் 102 அழகான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். 102, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடே அவருடைய சந்நிதிக்கு முன் வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு போறப்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணணுமா, போகணுமா. நமக்குள்ள இருக்கிற எந்த ஒரு காரியங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் அதை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக தூக்கி எறிந்து விட்டு நம் தேவனுக்கு முன்பாக ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, பாற்றுக்கொள்வார். 2 கொரிந்தியர் 5:7 பார்க்குறப்ப, காண்பதினால் அல்ல விசுவாசத்தினால் நம் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணுமா, நிற்கணுமா. நான் கண்ணால் பார்க்கறதுனால இல்லை, கண்ணால் பார்க்கறதுனாலும் தேவனுக்காக என்ன பண்ணணும், விசுவாசத்தோட நிற்கணும். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனு கர்த்தர் என்ன பண்றாரு, கிருபை அளிக்கிறாரு. தாவீதை போல உலக மனுஷன் நம்மளை எவ்வளவு கேளிக்கைகள் பேசினாலும் நம்ம தாழ்மையோடு இருக்கிறப்ப நமக்கு தேவன் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. பிலிப்பியர் 2:3-8 பார்க்கிறப்ப, கிறிஸ்துவே தம்மை வெறுமையாக்கி தாழ்மையாக்கி இருக்கிறபடியினால் நாமும் நம்மை வெறுமையாக்கி தாழ்மையாக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக செயல்பட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:31 எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று என்ன பண்ணுமா, செய்யணும். அதே கொலோசியர் 3:2 வாசிக்கிறோம், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ரோமர் 12:2 வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான சிந்தையுடையவர்களாம் என்ன பண்ணுங்க, இருங்க. அதுல மேல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், ஒத்தை வேஷம் தெரியாம இருங்கன்னு போட்டுட்டு அப்புறம் இந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். அடுத்து கலாத்தியர் 1:10 நம்ம பார்க்கிறப்ப, நான் யாரை பிரியப்படுத்துகிறேன், அது நமக்கு எப்பயுமே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும், நான் யாரை பிரியப்படுத்துறேன்,
மனுஷனையா தேவனையா? யாரை பிரியப்படுத்துற? யோவான் 12:43 நேற்றே சொன்னேன். மனுஷன் அதாவது மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமை என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. தேவனிடத்தில் வரக்கூடிய மகிமை நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்க ஒரு நாள் நல்லது. அந்த ஒரு நாள் எது? தேவ சமூகத்தில் இருப்பது. அல்லேலூயா. தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட். 1000 நாள் அல்ல, எனக்கு ஒரு நாள் போதும். அந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருந்தா போதும். அடுத்து பிலிப்பியர் 3:7-8 லாபமான, பவுல் சொல்ற விஷயம், லாபமானதெல்லாம் நஷ்டமா தூக்கி எறியுங்க கர்த்தருக்காக. தாவீது தனக்கு லாபமான எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பெட்டி கொண்டு வருவதற்கு நஷ்டமும் குப்பையுமே எரிஞ்சிட்டு, வஸ்திரத்தை கழட்டி எரிஞ்சிட்டு, சணல் ஏபத்தை போட்டு கிளம்பி வந்துட்டார். லாபமானதை நீங்க நஷ்டமா எப்ப எண்றீங்க? உங்களுக்கு எது லாபம் தருதோ அதை கிறிஸ்துவுக்காக நஷ்டமா எண்ணுங்க. நிச்சயமா கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணுவார்? உங்களை கட்டுவார், உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 6:33 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? முதலாவது தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? தேடணும். அடுத்து எபிரேயர் 11:24-26 சொல்லுகிறது, மோசே அரண்மனையில் வாழ்வதை விட ஜனங்களோடே, அப்ப அலங்காரத்தை அல்ல, அதிகாரத்தை அல்ல, தேவனோடு இருக்கிறதை நாம் நாடும் பொழுது நாம் எதை விட்டு வந்தோமோ அதை நம் காலடியில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து போடுவார். மோசேயின் காலில் கொண்டு வந்து எகிப்தை போட்டாரா போடலையா? ஏன்? மோசே எனக்கு எகிப்தினுடையதான அரண்மனை வேணாம், தேவனுடைய ஜனங்களோடு, சாதாரண ஜனங்களோடு அல்ல, தேவ ஜனங்களோடு, நம் சபையோடு, விசுவாசிகளோடு, தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோடு நம்ம இணையும் போது அங்கு நம்ம எந்த அதிகாரத்தை விட்டு வந்தோமோ அந்த அதிகாரத்தை நம்ம காலு கீழே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் போடுவார். ஒரு டாக்டர் ரட்சிக்கப்படுறாரு. அவர் டாக்டரா இருக்கிறப்ப அவரால் செய்ய முடியாத சில ஆப்ரேஷன், வெற்றிகரமாக செய்ய முடியாத நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. ஏன்னா இன்றைக்குமே மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியாது? செயல்படுத்த முடியாது. இந்த மூளை சம்பந்தமானது, எலும்பு சம்பந்தமானது, ரத்தத்தில் மாற்றங்கள் வரும்போது, இப்படி ஒரு சில ரொம்ப மைன்யூட்டியான விஷயங்களை டாக்டரால் என்ன பண்ண முடியாது, இப்போவும் சரிப்படுத்த முடியாது. அவங்க இப்போ வரைக்கும் என்ன தான் பண்ணுறாங்க? சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது யாரு? படித்த டாக்டர். இப்போ அதே படித்த டாக்டரு ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு தேவனுக்காக அவர் ஊழியம் செய்கிறப்ப இப்போ இவர் எதை விட்டு எங்கே வந்திருக்காரு? டாக்டர் என்கிற அந்த போஸ்டிங்கை விட்டு தேவனுக்காக திரும்பிட்டார். இப்போ தேவன் எதை அவருக்கு கீழே போடணும்? இப்போ அவர் எந்த டாக்டர் பதவியை விட்டு வந்தாரோ இந்த டாக்டர் பதவியை இவர் காலு கீழே போடணும். எப்படி காலு கீழே போடுவார்னா, எந்த ஒரு ஆப்ரேஷனையும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தியரிக்கலாக படிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க? ப்ராக்டிக்கலாக வருவாங்க. ஆனால் இங்கே இந்த டாக்டர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு வியாதியையும் தியரிக்கலாக என்ன பண்ணல, படிக்கலை. கையை வச்சாரு, இயேசுவின் நாமத்திலன்னாரு, தியரியே இல்லாமல் ப்ராக்டிக்கல் அங்கே என்ன பண்ணுது? நடக்குதுன்னா அப்ப நீ எதை விட்டு வந்தாலும் அதை உன் பாதத்தில் கர்த்தர் போல எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கார். அல்லேலூயா. இது ஏதோ உற்சாகத்துக்காக சொல்ற வார்த்தை இல்லை, இதை நான் படித்த ஒரு சாட்சி. ஆனால் சரியா பேர் ஞாபகத்தில் இல்லை. டாக்டர் சொல்றார், என்னால முடியல, அன்னைக்கு என்னால முடியாத கேன்சர் வியாதியை, கால்ரா வியாதியை நான் என்ன பண்றேன்? ஜோம் பண்றேன், சரியா போகுது. எப்படி? இன்ஜெக்ஷன் இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆப்ரேஷன் இல்லை, ஓப்பன் சர்ஜரி இல்லை, ஹீலிங் நடக்குது. நான் நினைச்சேன், நான் படித்தது தான் பெருசு நினைச்சேன். ஆனால் என் படிப்பை விட பெருசு எதுனா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. தாவீதுக்கு ராஜ்யத்தை விட எது பெருசு? ராஜஸ்தானத்தை விட எது பெருசு? சிங்காசனத்தை விட எது பெருசுன்னா இயேசுவை ஆராதிப்பது. நமக்கு அந்த எண்ணம் வரும் பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உண்மையும் உத்தமமும் நமக்கு போதுமானவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். தாவீதை போல நாமும் அன்றாட கர்த்தருக்காக செயல்படும் பொழுது, அன்றாட உழைக்கிறோம், தப்பே இல்லை. ஏன்னா அநேகருக்கு நமக்கு வைக்கிற பேர் அன்றாடங்காட்சி. அன்றாடங்காட்சின்னு என்ன? போனாதான் காசு, காசு இருந்தாதான் வீட்டில் சோறு. அதே தான் தேவ சமூகம். அன்றாட தேவ சமூகத்துக்கு போனாதான் விடுதலை, அன்றாட தேவ சமூகத்துக்கு போனாதான் பாதுகாப்பு, அன்றாட தேவ சமூகத்துக்கு போனாதான் நம்மை மாசுபடுத்தாத காரியங்கள் நம்மை மாசுபடுத்தாதபடிக்கு நமக்கு காவல் உண்டாகும். நம்மளை மாசுபடுத்தக்கூடிய காரியங்கள் நம்மை மாசுபடுத்தாதபடிக்கு நமக்கு காவல் உண்டு. எப்போ? அன்றாட போகிறப்ப.
அன்றாட தேவ சமூகத்துக்கு போவோம், அன்றாட நித்தம் அவர் சமூகத்தை நாடுவோம். நிச்சயம் நமக்கு கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்ய அவர் போதுமானவரா இருக்காரு. அப்படி நாடி தேடி போகிறவங்களை இந்த உலகம் எத்தனை பார்வை பார்த்து பேசினாலும் நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறனா, என் வாய் கட்டப்பட்டு இருக்கு, நான் பேசல, கர்த்தர் பார்த்து. நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல தான் கர்த்தர் எழுப்ப பண்ணுவாரே தவிர வேற இடத்துல கொண்டு போய் தூக்கி விட மாட்டார். ஏன்னா விழுந்தவன் விழுந்த இடத்துல ஏஞ்சாதான் அவனை தரத்தான இழுத்து கொண்டு போய் 10 கிலோமீட்டர் அங்கிட்டு தூக்கி விட்டா என்ன ஆகுவான்? நிற்கிறதுக்கே பலன் இல்லாமல் போயிடுவான். அப்போ நாம் எங்கே அவமானப்படுத்தப்பட்டாலும், எங்கே தள்ளப்பட்டாலும், எங்கே கவிழ்க்கப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. என் இருதயம் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றும் என்றால், என் இருதயம் யோபுவை போல உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் என்றால், தாவீதை போல நம்முடைய இருதயம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் என்றால், நாம் எந்த இடத்தில் விழுந்தாலும் விழுந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நமக்காய் வழக்காட நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? நம் கண்களை மூடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபலா ஷகரபலா ஹதர நமனா ரேஷமன ரந்துருனோ ரிபட கதர நமனா ரதரபல ரகதரி பல ரகதுருனோ திகரபல ரஷதரி பல ரகதர நமனா ரேஹந்தரி பல பர பல பர பல ஹதரி பல கதரினி மன ரந்துரோ. அவியானவரே, எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு. இந்த 14வது நாளில் எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். நான் அவருக்காய் படுகிற பிரயாசங்களை, நான் அவருக்காய் எடுத்த முயற்சிகளை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணாத ஒரு நேசர் எனக்கு இருக்கிறார். நான் நடந்து வந்தது உலகத்தின் பார்வையில் பெரிய விஷயமா இல்லை, ஆனால் தேவன் பரலது பெரிய விஷயம். நான் 68 பேரை தேவ சமூகத்தில் நியமித்து அன்றாட தேவன் ஆராதிங்கன்னு சொன்னது உலகத்தின் பார்வையில் அது சிறியது, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பெரியது. நான் செய்கிற சின்ன காரியம் கூட கர்த்தருக்காக செய்யும் பொழுது அதை தேவன் பெரிதாய் அவர் கனப்படுத்துகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஒரு டம்ளர் ஸ்தோத்திரம் தண்ணீருக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட தேவனாக இருப்பார். ஒரு பிடி ஸ்தோத்திரம் மாவுக்காக பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா, நாம் அவருக்காய் செய்கிற கொஞ்சம் நன்மைகள் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். அவரை உத்தமமாய் கொஞ்சம் பின்பற்றுவோம், உத்தமமாய் அன்றாட பின்பற்றுவோம், அன்றாட ஜெபிப்போம், அன்றாட வேதம் வாசிப்போம், அன்றாட துதிப்போம், அன்றாட பாடுவோம். ஏதோ ஒன்றை தேவனுக்காக அன்றாடம் செய்வோம், கர்த்தருக்காய் அன்றாட எதையாவது ஒன்று செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 14வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்காய் அன்றாடம் ஏதாகிலும் ஒன்றை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏதாகிலும் ஒன்றை கர்த்தருக்காய் செய்ய உதவி செய்யுங்க. இவர்கள் எந்த ஒரு கலையையும் எடுக்க வேணாம். கர்த்தரோ எல்லா கலைகளையும் இவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து, குடும்பத்திலிருந்து எடுத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து எடுத்து அக்கினியில சுட்டெரிப்பீராக, அக்கினியில சுட்டெரிப்பீராக. தாவீதுக்காக கர்த்தர் பேசியது போல இன்றைக்கும் உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற மனதை உடையவர்களுக்கு தேவன் பேசுவீராக, தேவன் பேசுவீராக, தேவன் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.